அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இளைஞர்களுக்கான ஒரு நாள் தர்பியா நிகழ்ச்சியாக பள்ளி பருவ மற்றும் கல்லூரி பருவத்தில் பயிலக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கு பல்சுவை நிகழ்ச்சிகள் வாயிலாக இந்த இஸ்லாம் இளைஞர்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய சில அடிப்படை ஒழுக்கத்தை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்துவதுதான் இந்த தர்பியாவினுடைய நோக்கம் என்ற அடிப்படையில் அதனுடைய ஆரம்ப நிகழ்வாக நபித்தோழர்கள் வழியில் நண்பனை தேர்வு செய்வோம் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க விடயங்களை இந்த தருணத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக இந்த தலைப்பு இருக்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தை. எல்லா காரியத்திலும் நபி வழி என்று சொல்லிவிட்டு தலைப்பில் மட்டும் நபி தோழர்கள் வழியில் அப்படின்னா அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவதை போன்ற ஒரு தோரணை வரலாம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு எல்லா விதமான காரியத்திற்கு முன் உதாரணம் என்பதில் எல்முனை அளவிற்கு கூட நமக்கு சந்தேகம் கிடையாது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய தூதரை தனக்குரிய நட்பு வட்டாரத்தில் இணைத்து கொண்ட விஷயத்தில்தான் சஹாபாக்களுடைய மேன்மையும் மகத்துவமும் கண்ணியமும் அடங்கி இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த நபித்தோழர்கள் எப்படி அல்லாஹுடைய தூதரை பற்றி பிடித்துக் கொண்டிருந்தார்களோ அது போன்ற முறையில் நாமும் அல்லாஹுடைய தூதரின் மார்க்கத்தை அதனுடைய ஒழுக்கத்தை பேணியவர்களாக நமக்குரிய நட்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் மனித சமுதாயத்தை அவனை சமுதாயத்திற்குரிய ஒரு பிராணியாக அங்கீகரிப்பது என்பது அவனை சூழ உள்ள மனிதர்கள் மட்டும்தான். இந்த இடையில பசங்க பேசுகிறாங்க, கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக அமைதி காத்து பெரும் பொருளாதாரத்தை செலவழித்து தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதனால் அல்லாஹ்வுக்காக இங்கு பேசப்படக்கூடிய கருத்துக்களை கவனம் கூர்ந்து கேட்க வேண்டும் என்பதை ஒரு தரம் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். மனிதர்கள் என்பவர்கள் பிற மனிதர்களை சார்ந்து நிற்க வேண்டிய ஒரு இடத்தில்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். தனித்து வாழ முடியாத மனிதனால் அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியாது. நான் எந்த விதமான மனிதர்களுடைய தொடர்பில்லாமல் வாழப்போகிறேன் என்றால் ஒன்று அவன் காட்டுமிராண்டியாக மாறிவிடுவான், அல்லது பைத்தியக்காரனாக மாறிவிடுவான், அல்லது தற்கொலை செய்து கொள்வான். அவன் உள்ளம் வெறுமை அடைந்துவிடும். இந்த உள்ளத்தை அல்லாஹ் எப்படி பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் முழு சந்தோஷம் வந்தாலும் உள்ளம் வெறுமை அடைந்துவிடும், முழு துக்கம் வந்தாலும் உள்ளம் வெறுமை அடைந்துவிடும். அதனால்தான் அல்லாஹ் திருமணம் என்கிற வாழ்வை கூட ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. உங்களில் இருந்தே உங்களுக்கான வாழ்க்கை துணை அவன் ஏற்படுத்தினான். உங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் தாய் வந்தாங்க, உங்கள் பாட்டனாரிடமிருந்து உங்கள் பாட்டியார் வந்தார்கள், உலகத்தில் ஒவ்வொரு ஆணிடமிருந்து பெண் வந்தார். உங்களில் இருந்து உங்கள் வாழ்க்கை துணை ஏன் ஏற்படுத்தினான் தெரியுமா? நீங்கள் மன நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு மத்தியில் அன்பை இரக்கத்தை அல்லாஹ் பிணைந்தான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இது மாதிரியான ஒரு சொசைட்டி இருக்குதுல்ல, தாய் தந்தை கணவன் மனைவி பிள்ளைகள் நட்பு வட்டாரம் சிப்ளிங்ஸ் உடன் பிறப்புகள், இது மாதிரியான இந்த கொள்கை அற்ற கொள்கைக்கும் இந்த குருதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மாதிரியான இந்த குருதி உறவுகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பதே நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு. பொறாமை, பெருமை, குரோதம், வன்மம், ஆத்திரம், பாசம், நேசம் எல்லாத்தையும் பரிமாறிக்க. அப்பதான் உன்னால் வாழ முடியும். நான் எதையுமே பரிமாற மாட்டேன், நான் காடுகள் போக்கி போக போறேன் அப்படின்னா உன்னால் வாழ முடியாது. எல்லா விதமான ஃபீலிங்ஸும் வெளியே வரணும். உன் தாய் தந்தை மீது நீ கோபப்படணும்.
கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது, பிள்ளைகள் மீது, நட்பு வட்டாரங்கள் மீது உனக்குரிய உணர்வுகளை நீ வெளிப்படுத்தவில்லை என்றால் நீ மனிதனாக இருக்க முடியாது. அல்லாஹ் அதுக்கு தான் அந்த சொசைட்டியை உருவாக்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு மத்தியில் வாழக்கூடிய இந்த மனிதர்கள் தாங்கள் யாரை தேர்வு செய்கிறோம் என்பதை வைத்துத்தான் தங்களுடைய இறுதி முடிவே அமையும் என்பதில் மாற்றமில்லை. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய 40வது வயதில் தான் ஒரு இறை தூதர் என்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒன்றுபட்டு இருந்த சமூகம் என்பார்கள், அதுவே பல கூற பிரிந்த சமூகம். அந்த பல கூறாக பிரிந்த சமூகத்தை நபி அவர்கள் ஒன்று திரட்டி 2 உடைக்கிறாங்க. என்னை ஏற்றவர்கள், என்னை மறுத்தவர்கள் என்று. யாரெல்லாம் நபிக்கு கீழ்ப்படிந்து நபியை ஏற்று நபியை நட்பு வட்டாரத்தில் இணைத்துக் கொண்டார்களோ அவர்கள் இம்மையில் கண்ணியம் பெற்று மறுமையில் மேன்மை அடைந்தார்கள். யாரெல்லாம் நபிக்கு எதிராக மாறிவிட்டார்களோ அவர்கள் இம்மையில் இழிவடைந்து மறுமையில் நரகத்தை பெறக்கூடிய இடத்திற்கு ஆகிவிட்டார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் யாரை தனக்குரிய நபர்களாக தேர்வு செய்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் உங்கள் இம்மையினுடைய இறுதி முடிவும் மறுமையினுடைய முதல் நிகழ்வும் ஆரம்பிக்கும் என்பதை இஸ்லாம் அடிப்படை தத்துவமாக சொல்லித் தருகிறது. நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரை வித்தியாசமாக விரும்புவோம். எல்லாருடைய பிரியம் ஒரு மாதிரி இருக்காது இல்லை. உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருப்பார்கள். வந்த உயிரணு ஒன்றுதான், வாழ்ந்த கருவறை ஒன்றுதான், பால் குடித்த மார்பு ஒன்றுதான். ஆனால் சிந்தனைகள் வேறு வேறு இருக்கும். அண்ணனுக்கு பிடிச்சது தம்பிக்கு பிடிக்காது, தம்பிக்கு பிரியத்திற்குரிய காரியம் அண்ணனுக்கு பிடிக்காது. இவன் ஒரு விதமான காரியங்களை விரும்புவான். இவனுடைய விருப்பம், இவனுடைய ஆசை, இவனுடைய லட்சியம் ஒரு பாதை நோக்கி இருக்கும். தம்பி அதற்கு மாற்றும். என்னதான் உடன்பிறப்புகளாக இருந்தாலும் திங்கிற வாயும் அந்த உணவு போய் சேருகிற வயிறும் வேறு வேறு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் பல்வேறு விதமான சிந்தனைகள் கொண்டவர்கள். இப்படி வெவ்வேறு சிந்தனைகளை உடைய இந்த மனிதர்களை நம்முடைய ஆசைகள், நம்முடைய லட்சியங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் வேறு வேறாக அமைந்திருக்கும். சிலருக்கு சில கதாநாயகர்கள் பிடிக்கும், சிலருக்கு சில விளையாட்டு வீரர்கள் பிடிக்கும். சச்சின் மாதிரி வருமா பாய், எம்எஸ் தோனி அவர் ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சாருன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒருத்தன் சிஎஸ்கேமா ஒருத்தன் ஆர்சிபிமா, இன்னும் ஒரு மாசத்துல அந்த பைத்தியம் வந்துடும். இந்த வாட்டியாவது கப் எடுக்கிறோமா இல்லையான்னு பாரு, நீ காலகாலத்துக்கு எடுக்க மாட்டேன்னு இன்னொருத்த பதில் சொல்லுவோம். அப்படி ஓடும். கிரிக்கெட் ஒரு பக்கம் மோகமாகும், வேறு வேறு விளையாட்டை நோக்கிய ஒரு மோகம் இருக்கும். அரசியல் பார்வை சிலருக்கு இருக்கும், சினிமாவை பற்றிய பார்வை சிலருக்கு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தை விரும்புகிற இடத்தில் மனிதர்கள் இருப்பார்கள். இந்த விருப்பம் எப்படி மாறும் தெரியுமா? அவர்கள் மீது கொண்டிருக்கிற நேசம் என் வாழ்க்கை பழக்கத்தை மாற்றுமே, ஆனால் அவன் எனக்குரிய உரியவனாக மாறிக்கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். நம்ம வாழ்நாளை லட்சம் பேரை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆளை பார்ப்போம், அவருடைய சில காரியம் பிடிக்கும், கடந்து போயிடுவோம். ஆனால் காலாகாலத்திற்கு அவரை பற்றிய சிந்தனையை உள்ளத்தில் நான் வச்சுக்கிட்டே வரேன்னா யார் அவர்? எனக்குரிய நண்பராக அவரை நான் முடிவு செய்கிறேன் என்று அர்த்தம். அது விளையாட்டு வீரனாக இருக்கலாம், சினிமா நடிகராக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீக மதகூறுகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் பார்த்தீர்கள், கடந்தீர்கள், அங்கே பிரச்சனை இல்லை. அவர்களை நேசித்தீர்கள், உள்ளத்தில் வைத்தீர்கள், அவர்களை எப்போதும் நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யாரை தேர்வு செய்கிறீர்கள் என்பதில் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் வரார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மத்த சா, மறுமை எப்போது வரும்? அவர் ஆர்வமாக கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மா அஜ்ஜத்தலஹா, அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த சென்னைக்கு போற ட்ரெயின் எப்போ வரும்? டிக்கெட் எடுத்துட்டியான்னு கேட்போமா இல்லையா? ட்ரெயின் வர டைம் இருக்கட்டும், அது ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறியா? ட்ரெயின் வந்துருச்சுன்னா போய் அதுக்கப்புறம் போய் டிக்கெட் எடுத்தால் சரியாகுமா? ரசூலுல்லாஹ் அந்த விதத்தில் கேட்குறாங்க. மறுமை எப்போ வரும்னு கேட்குறீங்க, வந்துருச்சு, என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிற? அவர் யோசித்து பார்க்கிறார். அவர் சரியாக ஐவேளை தொழக்கூடியவர், ரமலான் மாதம் நோன்பு வைக்கக்கூடியவர், கடமை நிறைவேற்றக்கூடியவர். அவர் பார்க்கிறார், நம்ம என்ன பெருசாக செஞ்சிட்டோம்? அல்லாஹ்வுடைய தூதரை, பெரியதாக ஒன்றுமில்லை, எனக்கு தெரிந்து நான் செய்கிற ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன். என் உள்ள முழுக்க யார் தான் இருக்கிறா?
அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல். என்னை படைத்தவன் பக்கம் வழிகாட்டி என் தூதர். இந்த ரெண்டு பேர் தான் என் உள்ளத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி அவர்கள் அப்போது ஒரு பதிலை சொன்னார்களாம். சஹாபாக்கள் சொன்னார்கள், பெருநாள் தினத்தில் கூட எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்தது கிடையாது. நாங்கள் எங்கள் வாழ்நாளில் பிறந்த நாளில் இருந்து நாங்கள் மரணிக்கின்ற நாள் வரை அந்த நாளில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை போன்று நாங்கள் எந்த நாளும் மகிழ்ச்சி அடைந்ததில்லை. அப்படி என்ன நபி சொன்னாங்க? அல் மர்உ மா மன் அஹப்பஹு, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு தான் மறுமையில் இருப்பான். ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நீங்கள் சினிமா நடிகரை நேசிக்கிறீர்களா, அவன் எங்க போறானோ அவன் பின்னாடியே நீ போயிடலாம் மறுமையில். நீங்கள் விளையாட்டு வீரனை நேசிக்கிறீங்களா, அவன் பின்னாடியே போ. நீங்கள் கட்சி தலைவர்களை நேசிக்கிறீர்களா, அவர்கள் பின்னால் போ. இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன், அவர் பின்னால் போ. நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்கள் எங்கு தங்க வைக்கப்படுவார்களோ மறுமையில் அவங்க பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சீட் இருக்கு. நீங்கள் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு ஏன் சஹாபாக்கள் அவ்வளோ ஆசைப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க? அவர்கள் உள்ளம் முழுவதும் நிரம்பி இருந்தது நபியினுடைய நேசம் மட்டும்தான். அப்போ முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் இருக்கு. ஏன்? வாழ்க்கையில் சில தவறுகள் செய்யலாம், நன்மைகளை குறை வைக்கலாம், நபியின் நேசத்தில் குறை வைத்தது கிடையாது. எனவே கண்டிப்பாக சொர்க்கத்தில் நமக்கு ஒரு உயர்வான இடம் இருக்கிறது என்பதை புரிந்தவர்கள் அந்த நாளை மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய நாளாக அவர்கள் பார்த்தார்கள். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் யாரை நாம் நேசிக்கிறோம்? கிளாஸ்மேட்டு, டியூஷன் மேட்டு, தெருவில் நம்மோடு பழகக்கூடிய நமது அண்டை வீட்டார்களில் இருக்கக்கூடிய பசங்க, அல்லது ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் என்று உங்களுக்கென்று சில நட்பு வட்டாரங்கள் இருக்கும். ஒரு நண்பன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. நான் மீண்டும் நினைவுபடுத்தின, இடையில பேசாதீங்க. ஒரு நண்பன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இப்போ பசங்கள்லாம் சொல்லுவாங்க, மூழ்காத ஷிப் எது? ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். டைட்டானிக்கே மூழ்கிருச்சுரா, என்ன ஃப்ரெண்ட்ஷிப் மூழ்காதுங்கிற? 100 ரூபா கடன் கேட்டு பாரு, மூழ்கதா இல்லையான்னு தெரியும். டேட்டா காலி அடிச்சு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணு, இல்லை என்கிட்ட கம்மியாக இருக்கு, நீ சும்மா இருங்கம்மா. இது மூழ்காத ஷிப்பா, இதுக்கு பேர். என் வண்டியில் பெட்ரோல் இல்லை, உன் வண்டியில் இருக்குல்ல, ஒரு தூரம் போயிட்டு வரணும், பைக்கை தானே கேட்டு பாருங்க, மூழ்காத ஷிப்பு தெரியும். நீங்கள் உதவி கேட்டவுடன் உதவி செய்ய மறுக்கிறார்கள் என்பதனால் மட்டும் அவர்கள் கெட்டவர்கள் என்று நாம் சொல்லவில்லை. அதே அடிப்படையை தான் நீ செய்வ. ஒரு நண்பன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அதற்கு ஒரு இலக்கணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்சுருல் ஆலிம் வல் மதுலும், அநீதி இழைத்தவனுக்கும் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் உதவி செய் என்றார்கள். ஒருத்தன் திருடிட்டு ஓடுறான், ஒருத்தன் திருடப்பட்டு நிற்கிறான், பணத்தை பறி கொடுத்து நிற்கிறான். யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்? பணத்தை பறி கொடுத்தவனுக்கு தானே ஹெல்ப் பண்ணணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பணத்தை திருடிட்டு ஒருத்தன் ஓடினானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண? வீட்டில் கூப்பிட்டு வச்சு ஓரமாக அவனை ஒளியை தான் வைக்க முடியும், அதான பண்ண முடியும். ரசூலுல்லாஹ் அதையா சொல்லியிருப்பாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அநீதி இழைத்தவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அவனை அடுத்து அநியாயம் செய்ய விடாமல் தடுப்பதுதான் அவனுக்கு செய்யக்கூடிய உதவி. நான் உங்களோடு இருக்கிற நண்பர்கள் யாராவது உங்களை இப்படி தப்பு பண்ணாத அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் நல்ல நண்பன் அர்த்தம். நம்ம ஆட்கள் அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. வயசானது அட்வைஸ் பண்ண அவனுக்கு பேர் என்னது? பூமர். இலசுகள் அட்வைஸ் பண்ண அவன் பேர் ஜூமர். இந்த அட்வைஸ் எனக்கு பிடிக்காது. என்ன செய்யக்கூடாது? அறிவுரையை கொடுக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிற, இதை செய் அதை செய்யணும், கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன். எதையாவது பேசிக்கிட்டே இருப்பீங்களா? அறிவுரைகள் இவர்களுக்கு தேவை கிடையாது. அது பயனற்றதாக பிள்ளைகள் பார்க்கிற இடத்திற்கு வந்து விட்டார்கள். உண்மையில் ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். பல காரியம் நமக்கு இலகுவாக ஆனதற்கு அறிவுரை தான் காரணம். இந்த இடத்துல ரோட்டில் போறியா, 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ரோடு வந்து உடைச்சி போட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே போனால் நீ மாட்டிக்கோ, திரும்பி தான் வரணும், இப்படி போகணுமா? அதை கேட்போம். கேட்கலன்னா தேவையில்லாமல் ஒரு அலைச்சல். வாழ்நாளில் பல நேரங்களில் பல அறிவுரைகளை கேட்டு தான் பயன்பெறுகிறோம். காலையில் கரண்ட் நாளைக்கு வராது, இன்னைக்கே சார்ஜ் போட்டுரு,
நாளைக்கு பந்து கடை இருக்காது, இன்னைக்கு பொருளை வாங்கிரு. எல்லா அறிவுரைகளும் தனக்கு தேவைப்படுகிற அறிவுரைகள் பெறுகிறார்கள். அப்ப யாரு பூமர்னு சொல்றது இல்லை, அப்ப யாரு சூமர்னு சொல்றது இல்லை. எது தனது தீமையை தடுக்கிறதோ, தனக்கு பிடித்த காரியத்தை தடை என்று சொல்கிறார்களோ, அப்போது இவர்கள் என்ன பேசுகிறார்கள்? இவன் பூமர், இவன் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பான். சமுதாயத்தில் நண்பர்களை இப்படித்தான் நாம் எடை போடுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லித் தருகிறான். சூரா ஃபுர்கான் என்கிற 25வது அத்தியாயம் 27, 28, 29 ஆகிய 3 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வ யௌம யஅதுல் லாலிமு அலா யதைஹி, மறுமை நாளில் அநீதி இழைத்த மக்கள் தங்களுடைய கரங்களை கடித்துக் கொள்வார்களாம். அநியாயம் பண்ணவன் இருக்கிறானே, மறுமை நாளில் தன் விரல்களை கரங்களை கடித்துக் கொள்வான். கடித்துக் கொண்டு அவன் சொல்வானாம், யகூலு யா லைத்தனி இத்தகது மா ரசூலி சபீலா, இந்த தூதரோடு நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருந்திருக்கலாமே. அடாடா, அநியாயமா அந்த தூதரை விட்டுட்டோமே, இந்த தூதருடைய வாழ்க்கை பார்க்க தவறிட்டோமே, இந்த தூதருடைய வழிமுறைகளை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டோமே என்று அவர்கள் எண்ணுவார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் சொல்வார்களாம், யா வைலத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் கலீலா, இன்னாரை எனக்குரிய நண்பனாக நான் ஆக்காமல் இருந்திருக்க கூடாதா, இவனை போய் என்னுடைய நண்பன் ஆக்கிட்டனே, இது எனக்கு மறுமையில் கை சேதத்தை பெற்று தந்து விட்டதே. அவன் என்ன செய்தான் தெரியுமா? லக்கது அதல்லனி அனி திக்ர் பாத இது ஜாஅனி, எனக்கு அறிவுரை வந்தபோது அவன் தடுத்து விட்டான். நீ அதை கேட்காத, உன் தாய் தந்தையினுடைய பேச்சையோ, சமூகத்தில் முன்னோர்களுடைய பேச்சையோ, வளர்ந்த பெரியவர்களுடைய பேச்சையோ, நல்லவர்களுடைய மார்க்க கருத்து பேச்சையோ நீ கேட்காத என்று இவன் என்னை தடுத்து விட்டான். ஒ கான ஷைத்தானுல் இன்சானி, மனிதனுக்கு ஷைத்தான் ஹதூலன் எப்படி இருக்கிறான் என்றால் அநீதி இழைக்கக்கூடிய, துரோகம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானை குறித்து இந்த வசனத்திலே பேசுகிறான். கொஞ்சம் ஆழமாக இந்த வசனத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எந்த நட்பு தேவை என்று உங்கள் தாய் தந்தை நிராகரித்தீர்களோ, எந்த நட்பு தேவை என்று சமுதாயத்தில் கல்வியை நிராகரித்தீர்களோ, எந்த நட்பு தேவை என்று சமுதாயத்தில் தொழுகையை வழிபாட்டை நிராகரித்தீர்களோ, அந்த நண்பர்கள் மறுமை நாளில் ஏண்டா இவன் கூட நட்பு வைத்தேன் என்று நினைக்கிற அளவிற்கு அவர்கள் மறுமையில் உங்களை நிலைகுலைய வைத்து விடுவார்கள் என்கிறது குர்ஆன். இப்படி ஒரு நட்பு தேவையா? உண்மையில் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், உங்களோடு இருக்கிற நட்பு வட்டாரங்களில் யாருக்காவது உங்கள் உடன் பிறந்த தங்கச்சியை கட்டி கொடுக்க மனம் திருப்தி அப்படின்னு சத்தியமாக உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நல்ல தெரியும் நம்ம நண்பன் எப்படிப்பட்டவன் என்று. அல்லது வளர்ந்தவர்கள், அடல்ட் ஸ்டேஜில் இருக்கிற நபர்கள் யாராவது ஒருத்தர் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று தன்னுடைய தங்கையை, தன்னுடைய அக்காளை, தன்னுடைய தாயை தனது நண்பனுக்கு நாம் அறிமுகம் செய்து வைப்போம் என்று நினைக்கிற நட்பு வட்டாரங்கள் இருக்கிறதா? இல்லை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் கெட்ட நட்பை தேர்வு செய்து இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சமுதாயம் எவ்வளவு மோசம் தெரியுமா? இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? தன் உடன் பிறந்த தங்கையையே, அக்காளையே தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கிற காலத்தை அடைந்து விட்டோம். இதை விட ஒரு வெக்கங்கெட்ட காரியம் உண்டா? அறிவதற்கு கொடுத்திருக்கிறான்ல, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத யோசிப்பதற்கு தானே. அந்த யோசனையை மறக்கடிக்கப்படுகிற காலம் இளைஞர்களிடத்தில் அப்படி ஒரு காலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் நீ எந்த நட்பை தேர்வு செய்கிறாய் என்பதுதான் உனக்குரிய நம்பிக்கைக்குரிய நபர்களை நீ உருவாக்குவதற்கு சமம். நாளை மறுமை நாளில் சில அடியார்களுடைய புலம்பலை பற்றி அல்லாஹ் சூரா முத்தஸ்ஸீரிலே பேசுகிறான். ஃபீ ஜன்னாத்தின் யத்தஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடத்தில் கேட்பார்களாம், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்கிற நரகத்திலே நீங்கள் உங்களை நுழைவித்தது எது? லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை. ஒலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. இதோட இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அடுத்தவர்கள் சொல்வார்களாம், ஒக்குன்னா நகூது மால் ஹாயிதீன், நாங்கள் வீணான காரியத்தில் மூழ்கி கடந்தவர்களோடு மூழ்கி கடந்தோம். எப்படி இருந்தோம்? எங்க நண்பர்களை எவனும் படிக்க மாட்டான், எல்லாம் தற்கூரி. அவன் படிச்சிருந்தாலும் என்ன படிக்க சொல்லுவான், அவன் சரியா இருந்தாலும் என்ன சரியா இருக்க சொல்லுவான்.
அவனும் தற்கொரி, அவன் கூட சேர்ந்த நானும் தற்கொரி. வீணான காரியத்தில் மூழ்கியவர்களோடு நாங்கள் மூழ்கி கடந்தோம். ஒக்குன்னானு கதிபு பியௌமித்தீன், மறுமை நாளே வராது என்று பொய்ப்படுத்தினோம். எதுவரை? ஹத்தா அத்தானல் யக்கீன், என்னுடைய மரணம் வரை இப்படித்தான் இருந்தோம். அதான் நரகம் வந்துட்டோம். நட்பு எங்கே அழைத்து செல்லும்? நரகத்திற்கு அழைத்து செல்லும். நட்பு எப்படிப்பட்ட பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும்? உங்களை மறுமையில் சொர்க்க வாடையை விட்டு கூட தூரப்படுத்துகிற காரியத்தை நட்பு செய்யும். அப்ப நட்பே கூடாதா? உண்மையில் நட்பே கூடாது. கூடும் என்கிற நட்பு எது? படைத்தவனுக்காக வேண்டி நீங்கள் வைக்கிற பற்று இருக்கிறதே, அந்த நட்பு கூடும். சஹாபாக்களை நீங்கள் பாருங்கள், முதலில் அவர்கள் நபியை நேசிக்கவே இல்லை, அல்லாவை நேசித்தார்கள். அல்லாஹ் சொன்னான் என்பதனால் தான் நபியை நேசித்தார்கள். அல்லாஹ் சொன்னான் என்பதனால் தான் ஏனைய முஸ்லிம் தோழர்களை தோழியர்களை நேசித்தார்கள். அல்லாஹ் சொன்னான் என்பதனால் அவர்கள் மரணத்தையும் நேசித்தார்கள், சொர்க்கத்தையும் நேசித்தார்கள், குர்ஆனை நேசித்தார்கள், இஸ்லாத்தை நேசித்தார்கள். அவர்களுடைய நேசத்தின் அடிப்படை இறைவனாக மட்டும்தான் இருந்தது. இவனை நேசின்னு அல்லாஹ் சொன்ன நேசிப்பார்கள், இவனை நேசிக்காது என்று சொன்னால் அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். அடிப்படை எங்க இருக்குது? அல்லாஹ்ட்ட இருக்குது. ரசூலுல்லாவை அவர்கள் நேசித்ததே அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உயிரை விட மேன்மையானவர் என்று அல்லாஹ் சொன்னதால் தான் அவர்கள் உயிரை விட மேலாக மதித்தார்கள். அதுக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. ஒரு முறை நபி அவர்கள் உமர் ரதியல்லாஹு அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், உமரே, உலகத்திலேயே உங்களுக்கு அதிகம் பிடித்தது எது அப்படின்னு கேட்கிறாங்க. யாரை பிடிக்கும்? அப்ப அவர் யதார்த்தத்தை சொல்றாரு. முதல்ல என்ன பிடிக்கும், அடுத்து உங்களை பிடிக்கும். உண்மை தானே? முதல்ல நம்ம உயிர் தானே காப்பாற்றணும். தண்ணியில் மூழ்கிக்கிட்டு இருக்கிறோம், கூட 4 பேர் சேர்ந்து மூழ்கிறோம். முதல்ல நம்ம தப்பிக்கணும், அடுத்தவனை காப்பாற்ற முடியுதா இல்லையான்னு பின்னாடி தான் யோசிக்கணும். அவர் யதார்த்தத்தை சொல்கிறார். முதல்ல நான் என்ன நேசிக்கிறேன், பிறகு உங்களை நேசிக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே. நபி அவர்கள் சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தான் பெற்ற தாய் தந்தையரை விட, தன்னை பெற்ற தாய் தந்தையை விட, தான் பெற்ற பிள்ளைகளை விட, உலக மாந்தர்கள் அனைவரையும் விட என்னை நேசிக்காத வரை நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிமாக பார்க்கப்பட மாட்டீர்கள் என்று நபி சொன்ன உடனே உமர் வார்த்தையை மாற்றுகிறார். அப்படியா அல்லாஹ்வின் தூதரே, முதலில் உங்களை நேசிக்கிறேன், பிறகு என்ன நேசிக்கிறேன் மாத்திட்டார். ஏன் இவ்வளவு நேரம் உங்களை தான் நேசிங்க, இப்ப நபியை நேசிங்க? நபி மேல என்ன திடீரென்று பற்று கூடியது? உங்களை விட அல்லாஹ் சொன்னான் என்ற காரணம். அப்ப நீங்க எதனால நேசிங்க? அல்லாஹ் சொன்னானான்னு பார்த்து நேசிங்க. உங்க நண்பனோடு இருங்கள், உங்களுக்கு பிடித்த காரியத்தில் ஈடுபடுங்கள். அது விளையாட்டாக இருக்கலாம், வேடிக்கையாக இருக்கலாம், வீணானதாக இருக்கலாம், எதனாலும் செய்யுங்க. அல்லாஹ் சொல்லி இருந்தால் செய்யுங்கள், அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தால் செய்யுங்கள், அல்லாஹ் வழிகாட்டி இருந்தால் செய்யுங்கள். இல்லை, அல்லாஹ்க்கு பிடிக்காது, செய்யாதீர்கள். ஏன்? நம்மோடு நாம் பிறப்பதற்கு முன்பும் நம்மோடு துணை இருந்தவன் அல்லாஹ், நாம் பிறந்த பிறகும் நம்மோடு துணையாக இருப்பவன் அல்லாஹ், மரணித்த பிறகும் நம்மோடு துணையாக இருப்பவன் அல்லாஹ் தான். அவனை விட்டு நீங்க பிரிய முடியாது. இல்லை, அல்லாஹ்வை நமக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கிறது தெரியுமா? உலகத்தில் எந்த படைப்பையும் இந்த தொடர்போடு ஒப்பிட்டு பேச முடியாது. உங்க தாயோட உங்களுக்கு எவ்வளவு நாள் தொடர்பு? உன் தாயினுடைய கருவறையிலே நீ கருவாக உண்டான நொடி பொழுதிலிருந்து ஒரு தொடர்பு, நட்பு தொடர்பு, அப்படித்தானே? உன் தந்தையும் அது போன்று, உன் சகோதரி அது போன்று, உன் சகோதரன் அது போன்று. ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷையம் மதுகுரா. குறிப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு பொருளாக இல்லாத காலம் மனிதனுக்கு இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ உன் வயசு 20 வச்சுக்கப்பா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்தன்னு கேட்கிறான்ல. உன் வயது 100ன்னு வச்சுக்க, 150 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்த? குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? நான் மரமாக இருந்தேன், செடியாக இருந்தேன், வானமாக இருந்தேன். உனக்கு ஒரு உருவம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து உன்னை கொண்டு வந்தவன் நான் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வோடு நமக்கு இருக்கிற தொடர்பு நமது படைப்புக்கு முந்தைய தொடர்பு. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை தான் நமக்குரிய முதன்மை நட்பாக இருக்க வேண்டும். இதைத்தான் நபித்தோழர்கள் தேர்வு செய்தார்கள். எந்த அளவிற்கு என்றால்,
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல நேரங்களில் தன்னுடைய தோழர்களை பல்வேறு விதமான நன்மையான காரியங்களில் ஈடுபடுத்தினார்கள். அவர்களுடைய எண்ண ஓட்டம், குருதியினுடைய லட்சியமாக இருந்ததெல்லாம் இறைவனுக்காக வேண்டி உயிரை கொடுக்க வேண்டும் என்பதுதான் லட்சியம். எப்படி லட்சியம்? இஸ்லாம் அல்லாத எல்லா மார்க்கங்களும் மதங்களும் வாழ சொல்லும், இஸ்லாம் சாகச் சொல்கிறது. எப்படி சாகச் சொல்கிறது? இறைவனுக்காக சமுதாய அக்கறையோடு செயல்பட்டு அதில் மரணம் வந்தால் கூட நல்ல மரணம், அதுதான் சரியான மரணம், அத்தகைய மரணத்தை எதிர்பார்த்து வாழுங்கள் என்று சொல்லுகிறது இஸ்லாம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா சஃப் என்கிற 61வது அத்தியாயம், அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், துன்புறுத்தக்கூடிய ஒரு வேதனை வருகிறது, அதிலிருந்து காக்கிற ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? துப்மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பு, ஒரு ரசூலுஹி, அவன் தூதரை நம்பு. மூணாவது ஆளே கிடையாது, பார்த்தீங்களா? அல்லாஹ்வை நம்பு, அல்லாஹ்வின் தூதரை நம்பு. வ துஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ்வின் பாதையில் உயிரால் பொருளாதாரத்தால் போர் தொடு. ஸாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்கிறான் அல்லாஹ். அந்த சஹாபாக்களுடைய வேட்கை முழுக்க முழுக்க சொர்க்கத்தை தன் நண்பனாக ஆக்க வேண்டும், மறுமை வாழ்வில் இறைவனுடைய அருளை தனக்குரிய நண்பனாக ஆக்க வேண்டும், இறைவனுடைய உவப்பையை தனக்குரிய நட்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இலக்கோடு பயணித்தார்கள். அவர்கள் உயிரை விட மேலாக மதித்த நபிகளாருடைய மரணத்தை கூட ஏற்று அந்த நபியை மறுநாள் பொழுது மண்ணிலே போட்டு அடக்கம் செய்து அந்த தூதர் பாதையில் பயணித்தார்களே தவிர அந்த தூதரை அவர்கள் கடவுளாக்கவில்லை. ஒரு காலத்தில் பல சமுதாயம் வந்தது, யூத சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம். நபி அவர்கள் சொன்னார்கள், காத்தல் அல்லாஹுல் யஹூத், அல்லாஹ் யூதர்களை அழித்து நாசமாக்கட்டும், இத்தகது குபூர் அன்பியாகி மசாஜித், தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட நபிமார்களின் கபர்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்ட அந்த யூதர்கள் நாசத்தை அடையட்டும். நாங்கள் ரசூலுல்லாஹ் ஏன் அதை இவங்க செய்யல? மூசாவின் மீது நேசம் வைத்திருந்ததை விட ரசூலுல்லாஹ் மீது சஹாபாக்கள் வைத்த நேசம் அதிகம். ஈசாவின் மீது கிறிஸ்துவ மக்கள் வைத்திருந்த நேசத்தை விட ரசூலுல்லாஹ் மீது நபித்தோழர்கள் வைத்த நேசம் அதிகம். ஆனால் அவர்கள் தங்கள் தூதர்மார்களை கடவுளாக்கினார்கள், இவர்கள் தங்கள் தூதரை கடவுளாக்கவில்லை. ஏன்? எங்களுக்கு தூதர் முக்கியம்தான், ஆனால் அதைவிட கணக்கில் அடங்காத அளவிற்கு எங்களை படைத்தவன் முக்கியம் என்று இறைவனுடைய நட்பை மட்டுமே எதிர்பார்த்தவர்கள் அவர்கள். அதுக்கு எதிரில் யார் வந்தாலும் சரி அலட்டிக்கொள்ளவே மாட்டார்கள் அவர்கள். நபியினுடைய மரணம், உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி இன்னும் மௌத்தாகல, வந்துருவாங்க, சீக்கிரத்தில் எந்திரிச்சு வருவாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள், நபியினுடைய முகத்திலே போடப்பட்டிருக்கிற துணியை விலக்கி நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யன் வ மையத்தன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை உயிரோடு இருக்கும்போது நறுமணம் கமழ்ந்தீர்கள், மௌத்தாகி விட்டீர்கள், நறுமணம் கமழ்கிறீர்கள். சொல்லி முடித்து விட்டு வெளியே வராங்க. எவ்வளவு அழக நட்பு புரிய வைக்கிறார் பாருங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள். உண்மையில் இந்த சமுதாயத்தில் நபிக்கு பிறகு சமுதாயத்திலேயே ஒரு தலை சிறந்த தலைமை என்றால் ஆட்சி தலைமைக்கு மட்டும், ஒழுக்க தலைமைக்கு மட்டும், வழிகாட்டுதல் தலைமைனா நபிக்கு பிறகு ஒரு சீட்டே கிடையாது. அந்த ஆட்சி தலைமை, கட்டுப்படுதலின் தலைமையில் உண்மையில் நபிக்கு பிறகு அபூபக்கர் அதற்கு தேர்ச்சி மிக்க ஒருவர். அழகா பிரிக்கிறார் பாருங்க. மன்கான யாபுது முஹம்மதன், மக்களே உங்களில் யார் முஹம்மதை வணங்கி கொண்டு இருந்தார்களோ, ஃபஇன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மது மௌத்தாயிட்டார்னு தெரிஞ்சுக்க. முகமது தான் வேணும், முகமது நபி தான் கடவுள், அவரை தான் வணங்குவேன்னா தெரிஞ்சுக்க, அவர் மௌத்தாயிட்டார். உன் நேசம் முடிஞ்சிருச்சா? மன்கான யாபுதுல்லா, உங்களிலே எவன் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிறானோ, ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அவன் மௌத்தாக மாட்டான், என்றென்றும் உயிரோடு இருப்பவன் என்று சொல்லி இறை நேசம் வேறு நபி நேசம் வேறு என்று பிரித்து நாம் நேசிப்பது அல்லாஹ்வை தான், நபியை அல்லாஹ் சொன்னான் என்பதனால் தான். எந்த நேசம் நீடித்து நிற்கும்? இறை நேசம். அதுதான் இலக்கு, லட்சியம் என்று அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லி ஒரு அற்புதமான குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது ஹலத் மின் கப்லிஹி ரசூல் அஃபைம் மாத்தா குத்தில இன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும்,
இந்த முகம்மது சாதாரண ஒரு தூதர். சாதாரண என்ன அர்த்தம்? நீங்க அற்பம் நினைச்சிடக்கூடாது. தூதர் அவ்வளவுதான், கடவுள் கிடையாதுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான். இவர் ஒரு தூதர், இவர் மௌத்தாகலாம், இவர் கொல்லப்படலாம், வந்த வழியாக திரும்பி விடுவீர்களா? யாருக்காக இஸ்லாத்தில் இருக்கிறேன்னு அல்லாஹ் கேட்கிறான். யாருக்கு இருக்கிற? எனக்காக இருக்கிறியா, இவருக்குன்னு இருக்கிறியா? இவருக்குன்னு இருந்தா அவர் மௌத்தாயிட்டார், ஓடணும் ஓடிக்க. எனக்குன்னு இருக்கிறதா நான் சாக மாட்டேன், இங்கேயே இருங்கிறான். நாம் அல்லாஹுடைய தூதர் கூட நேசிப்பது ஒரு அளவோடு தான். இறைவன் மீது வைத்திருக்கிற பாசமும் பற்றும் என்பது அளவு கடந்தது. அந்த இறை நேசம்தான் அந்த நபித்தோழர்களை ஒழுக்க சீலர்களாக மாற்றியது. அவர்கள் ஆதங்கம், அழுகை, வேதனை, வருத்தம் எல்லாம் சொர்க்கம் தவறிவிடுமோ என்பதுதான். அவர்களுடைய கடுமையான ஆசையும் கடுமையான லட்சியமும் நரகத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான். நாம் எதை பெரிதாக சொல்வோம்? சொர்க்கத்தை தானே. அல்லாஹ் சொர்க்கத்தை பெருசா சொல்றான். எப்படி பேசுறான்? குல் அவு நபியுக்கும் பி கைரி மின் தாலிக், இதை விட சிறந்ததை உங்களுக்கு சொல்லட்டுமான, உலகத்தை விட சிறந்ததை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எது சிறந்ததா? ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கம் கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடும். வ மசாக்கினு தய்யிபா, பரிசுத்தமான இருப்பிடங்கள் இருக்கிறது, அங்கே தூய்மையான துணைகள் இருக்கிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், சொர்க்கத்தை விட நேசம் கொள்வதற்கு தகுதி படைத்தது என்பது சொர்க்கத்தை விட பெரியது அல்லாஹ்வுடைய திருப்தி தான். நாம் எதை நோக்கி பயணிக்கணும்? சஹாபாக்கள் பயணித்தது இறை திருப்தியை நோக்கி பயணித்தார்கள். அல்லாஹ்க்கு எது பிடிக்குமோ அது இவர்களுக்கு பிடித்தது, அல்லாஹ்க்கு எது பிடிக்காதோ அது இவர்களுக்கு பிடிக்காது. உலகத்தில் அவர்கள் நேசித்ததெல்லாம் அற்பமான காரியங்கள், ஒண்ணுமே கிடையாதெல்லாம். இதெல்லாம் என்ன? மனைவி, பிள்ளைகள், நட்பு வட்டாரங்கள், யாராக இருக்கட்டுமே, அவன் சொன்னா நேசிச்சேன், எனக்கு அடிப்படை அல்லாஹ் தான் என்று வாழ்ந்தவர்கள் அவர்கள். அதற்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? அல்லாஹ் திருக்குரானிலே ஒரு அற்புதமான வசனத்தை சொல்கிறான். சூரா தௌபாவினுடைய 111வது வசனம். உங்க வாழ்நாள்ல அந்த வார்த்தை நீங்க மறந்துடாதீங்க. இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய உயிரை, வம்பாலிஹிம் அவர்களுடைய பொருளாதாரத்தை, பி அன்னலகுமுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலை பேசிக் கொண்டான். நம்ம உயிரை அல்லாஹ் ஆல்ரெடி பிசினஸ் பேசிட்டான், முடிஞ்சிருச்சு. பிசினஸ் பேசினது நம்ம கை வைக்க கூடாது, அப்படித்தானே? ஒரு கடைக்கு போறோம், ஒரு சட்டை நல்லா இருக்குது, 1000 ரூபாய், அந்த சட்டையை தாங்க, இல்ல ஒருத்தர் வாங்கிட்டாருங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க தலைகீழ நின்னால அவர் திருப்பி கொடுத்தாதான் வாங்கலாம், உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், உன் உயிரை நான் விலை பேசி விட்டேன், உன் உயிர் உனக்கு சொந்தம் இல்லைங்கிறான். உன் பணத்தை விலை பேசி விட்டேன், உன் பணம் உனக்கு சொந்தம் இல்லைங்கிறான். எதற்கு பகரமாக? அதற்கு பகரம் உனக்கு நான் சொர்க்கத்தை தருகிறேன். யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் ஃபயக்துலூன வ யுக்தலூன், இவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுவார்கள், கொல்லுவார்கள், கொலை செய்வார்கள், கொல்லப்படுவார்கள். கொல்லுவார்கள் என்ன அர்த்தம்? தீவிரவாதமா? கிடையாது. எதை பற்றி பேசுகிறான்? போர்க்களத்தை குறித்து சொல்கிறான். ஒரு நாட்டினுடைய குடிகளை காப்பாற்றுவதற்கு அந்த நாட்டினுடைய அரசனுக்கு கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய போர்க்களம். அல்லாஹ்வின் பாதையிலே இவர்கள் போரிடுவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன், இதைத்தான் அல்லாஹ் தௌராத் வாசிகளுக்கு கடமையாக்கினான், இன்ஜீல் வாசிகளுக்கு கடமையாக்கினான், வாக்களித்தான். குர்ஆன் வாசிகளாகிய உங்களுக்கும் அதைத்தான் வாக்களிக்கிறான். ஃபஸ்தப்ஷிரு பிபாயிக்கும் அல்லதி பாயஅதும் பிஹி, அல்லாஹ்வுடைய இந்த வியாபாரத்தின் மூலமாக, உடன்படிக்கை மூலமாக மகிழ்ச்சி அடையுங்கள். இந்த உலகத்திலே சஹாபாக்கள் வாழ்ந்ததெல்லாம் உயிரை கொடுப்பதற்கு வாழ்ந்தார்கள். எப்போ உயிரை கொடுப்போம், அல்லாஹ்வுக்காக எப்போ உயிர் போகும், அந்த எதிர்பார்ப்பு தான். அதன் மீது கொண்டிருந்த அந்த கொள்ள பிரியம் அவர்களை வழிபாட்டில் ஈடுபடுத்தியது, தொழுகையில் ஈடுபடுத்தியது, அமல்களில் ஈடுபடுத்தியது, நல்ல பல காரியம், சமூக விழிப்புணர்வில் ஈடுபடுத்தியது. இலக்கு எல்லாம் மௌத்தை நோக்கி. ஏன்? அல்லாஹ்வை போய் பார்க்க போறோம், எப்பண்டா கிடைக்க அந்த வாய்ப்பு, இப்படி இருந்துச்சு. இன்னைக்கு எதிர்பார்ப்பெல்லாம் நடிகனோ, கதாநாயகனோ, கிரிக்கெட் வீரனோ, விளையாட்டு வீரர்களோ, இன்ன பிற அரசியல் தலைவர்களோ இப்படி இருக்கிறது என்றால் உங்கள் எதிர்பார்ப்பு அனைத்தும் அடியோடு அழிந்து மண்ணோடு மண்ணாகிவிடும். நபி அவர்கள் ஒரு அற்புதமான வார்த்தை ஒன்றை சொன்னார்கள். நபிகளார் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஹு, உங்களில் யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நேசிக்கிறாரோ
அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் நேசிக்கிறான். மன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஹு. உங்களில் யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். அல்லாஹ்வை சந்திப்பதை நேசித்தாதான் அல்லாஹ் நேசிப்பானோ. அல்லாஹ்வை போய் பார்க்கணுமா? அதெல்லாம் தேவையா? மனிதர்களுடைய நட்பு கிடைச்சா போதாதா? இறை நட்பு அவசியமா? இத்தகைய மனிதர்களை அல்லாஹ் சந்திப்பதை வெறுக்கிறான். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் தான் சஹாபாக்களுடைய உள்ளம் முழுவதும் நிறைந்து கடந்த ஆசை என்பது இறைவனை சந்திக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு. அதுக்காக என்ன ஓட்டம் அவர்களுக்கு தெரியுமா? இந்த எறும்பை சொல்லுவார்கள் சுறுசுறுப்பு தனத்திற்கு. உண்மையில் ஈமான் கொண்டவர்கள் நபித்தோழர்களைத்தான் சொல்ல வேண்டும் சுறுசுறுப்பு தனத்திற்கு. எறும்பு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கண்ணை மூடுமா, அல்லது அதைவிட குறைவாக நிமிட கணக்கில் கண்ணை மூடக்கூடிய எறும்புகள் உண்டு. சுறுசுறுப்புக்கு சொல்லுவார்கள். சஹாபாக்கள் சுறுசுறுப்பு எப்படி தெரியுமா? மாதக்கணக்கிலே தொடர்ந்து அகல் யுத்தத்திலே கலந்து விட்டு வருகிறார்கள். அகல் யுத்தம் எப்படி நடந்தது? இரவு வேளையில் கடுமையான குளிர். கடுமையான குளிர்னா என்ன அர்த்தம்? பனிப்பொழிவு தான் வரலையே, அந்த அளவுக்கு குளிர். அவ்வளவுதான், மைனஸ்ல தான் போகுது அந்த குளிர் எல்லாம். இப்ப சமீபத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தது மக்காவில். அந்த வெள்ளப்பெருக்குக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த மழையில குளிரை சொல்லுகிறார்கள் -2 டிகிரி செல்சியஸ், -2. நமக்கு பனி காலத்தில் எப்படி வரும்? மைனஸ்ல இல்ல, பிளஸ்ல 22 23 வந்துட்டாலே போர்வையெல்லாம் வெளியே வர்றது கிடையாது. பிளஸ்ல 22, அவங்களுக்கு -2. கடுமையான குளிர் அந்த அரபு தேசம். அந்த கடும் குளிரில் இரவிலே பள்ளம் தோண்டினார்கள். பகலிலே கடுமையான வெயில். அதிகபட்சம் இங்கே எவ்வளோ செல்சியஸ் வந்துருப்பது? 40 வருமா? 50 வரவோ போகுது? வராது. அதை விட கடுமையான வெயில். அதில் நின்று மாதக்கணக்கிலே அகல் யுத்தத்தில் கலந்து கொண்டு மண்ணை சுமந்து பெரும் சிரமத்திலே பட்டினியிலே தாகத்திலே வாழ்ந்த அந்த தோழர்கள் வீடு திரும்புகிறார்கள். திரும்பியவுடன் இறைவன் புறத்திலிருந்து இன்னொரு கட்டளை. பனு குரைலா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கு பல நயவஞ்சகர்கள் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆயுதங்களை எடுங்கள் என்று இறைவனுடைய கட்டளை வந்தவுடன் தோழர்கள் உடனே புறப்பட்டார்கள் பனு குரைலாவை நோக்கி. ஓய்வுங்கிறதே கிடையாது. இப்படி ஒரு போராட்டம் கொண்ட தோழர்களை பார்த்தா நபி அவர்கள் சொன்னார்கள், லா ஐஷா இல்ல ஐஷுல் ஆஹிரா. வாழ்க்கைனா அது மறுமை வாழ்க்கை தான். நான் என்ன வாழ்க்கை இது? நீ நண்பன்கிற உள்ளத்தில் உள்ளதை உன்னால் அறிய முடியுமா? காலம் கிடைக்கும் போது உன்னை கலட்டிவிட பார்க்கக்கூடியவன் தான் இந்த உலக நண்பன். எவனா இருக்கட்டும், அவன் இஸ்லாமியனாக இருக்கட்டும், இஸ்லாம் அல்லாதவனாக இருக்கட்டும். ஏன்? சந்தர்ப்பவாதத்தோடு தான் பழகக்கூடியவர்கள் மனிதர்கள். உண்மையிலே மனிதர்களை விட ஒரு மோசமான விஷஜந்து உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாது? நாளைக்கு நீ இதைத்தான் செய்ய போற, உன் புள்ள உனக்கு இதான் செய்ய போறான். என்ன செய்வ? உன் தாய் தந்தை படுக்கையில் கிடப்பாங்க, அப்படிதானே? ஒரு நேரம் வரும், மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்ப்ப. மருத்துவர்கள் கேட்பார்கள், 10 லட்சம் இருந்தால் உங்க தகப்பனாரை தாயை காப்பாற்றலாம். நீ புரட்டி கொண்டு வந்துருவ. கொண்டு வந்து கொடுத்தாச்சா, காப்பாத்தியாச்சு. கொஞ்ச நாள் வண்டி ஓடுது, மௌத்தாயிட்டாங்க. குழியில வச்சதுக்கு அப்புறம் சொத்தை பிரிப்ப. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்டு இருந்து இந்த ஒரு 10 லட்சத்தை தனியாக பிரித்து எடுத்து வச்சிருந்து சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவேன். நீ உங்க உமாக்கு தானப்பா கொடுத்த, விட்டுட்டு போக வேண்டியதானப்பா. விடமாட்டேன். நீயும் விடமாட்ட, உன் பிள்ளையும் விடமாட்டான். ஏன்? உலக செல்வத்தின் மீது பேராவல். மனிதனை விட அதீத நயவஞ்சகத்தனம் கொண்ட ஒரு படைப்பு உலகத்தில் பார்க்கவே முடியாது. இந்த மனிதனுடைய நட்பு எதுக்கு? சஹாபாக்கள் தன் வாழ்நாள் முழுவதும் நட்பாக கொண்டது இந்த ஏக இறைவனை மட்டும்தான். அதன் வெளிப்பாடு அவர்கள் எதையெல்லாம் நேசித்தார்கள் தெரியுமா? இறைவனுக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் இவர்களுக்கு பிடிக்க ஆரம்பித்தது. இறைவனுக்கு கல்வி பிடிக்கும். உதாசீனப்படுத்தப்படுகிறது இன்றைக்கு கல்வி, அப்படிதானே? படித்தாலாம் எதுக்கு படிக்கிறது? 10th உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபெயில் ஆகுவான், வா பாலிடெக்னிக் போகிறேன்னு. நீ ஒரு கம்மியான மார்க்கில் பாஸாக தான் இருப்ப, நண்பன் தான் முக்கியம், முன்னாடி போவ. வா ஐடிஐ போய் படிப்போம் அப்படிமா. ஏதோ ஐடினா ஐடி டிபார்ட்மெண்ட்டா அது? ஆனால் நட்டு போல்ட்டு கழட்டுற வேலை, மெக்கானிக் வேலை, கூப்பிடுவான்னு நீ போயிடுவேன். கல்வியினுடைய முக்கியத்துவம் உனக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யுத்தில் ஹிக்மத்த மையஷா.
தான் நாடியவர்க்குத்தான் அல்லாஹ் கல்வி வழங்குகிறான். ஒமை யூத்தல் ஹிக்மத்த ஃபக்கத் ஊத்திய கைரன் கசீரா. கல்வி வழங்கப்பட்டவன் ஏராளமான அருள் கொடை வழங்கப்பட்டவன். அத்தகைய ஞானத்தை நம் தூதர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் தரல. ஏன்? இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் செய்த முடிவு. ஆனால் தூதருக்கு தான் கிடைக்கலே தவிர சமுதாயத்திற்கு கிடைப்பதற்கு அல்லாஹ் பல ஆர்வம் ஊட்டினான். நபி அவர்கள் சொன்னார்கள், மை யுரீதுல்லாஹு பிஹி கைர் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கெல்லாம் நலனை நாடுகிறானோ அவரை மார்க்க தெளிவு படைத்தவராக மாற்றுகிறான், அறிவு உள்ளவங்களை ஆக்குறாங்கண்ணா. அல்லாஹ் கல்வி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு காரியம், மனிதாபிமானம் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய காரியம். அதான் விலாவரியா பேசலாம். நேரத்தினுடைய அருமையை கருதி அதை சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கல்வியை நேசியுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் மனிதாபிமானத்தை நேசியுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் சமூக அக்கறை நேசியுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் உங்களை விட வயதால், கல்வியால், அனுபவத்தால் தகுதி உயர்ந்த அந்த முதியவர்களை நீங்கள் நேசியுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் இவ்வளவு நல்ல பண்புகளை நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த இஸ்லாத்தை, அந்த இஸ்லாத்தை போதிக்க வந்த குரானை, அந்த குரானுக்கு விளக்கமாக வந்த ரசூலை உங்கள் உயிரை விட மேலாக நேசியுங்கள். இத்தகைய நட்பு உங்களுக்கு ஒருபோதும் வழிகேட்டை சொல்லி தராது. கல்வி வழிகேட்டை சொல்லி தராது. எல்லாரும் சொல்லுவாங்க மணி இஸ் ஆல்வேஸ் வெல்த் அப்படிம்பாங்க. மணி எப்படி? பணம், அதாவது அல்டிமேட் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு காரியம் கிடையாது. பணத்தை வச்சு எதனாலும் வாங்கிடலாம், ஒன்றும் வாங்க முடியாது. உண்மையிலே எஜுகேஷன் தான் வெல்த். அதுதான் உண்மையிலே உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு களஞ்சியம் என்றால் கல்விதான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சும்மா சொன்னாங்க. நீ எவ்வளோ பெரிய பதவியில் இரு, இந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏ அடுத்த தொகுதிக்கு போனேன்னு உனக்கு மதிப்பு கிடையாது. இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அடுத்த மாநிலத்துக்கு போன பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது. யார் மதிப்பு உங்களை? இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு அடுத்த நாட்டின் மதிப்பு கிடையாது. உலகத்தில் எல்லா மூலை முடுக்கெல்லாம் நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கல்வியாளர்களாக இருந்தால் செல்லலாம். கல்வியும் ஒழுக்கமும் மனிதாபிமானமும் சமூக அக்கறையும் நாம் இந்த உலகத்தில் சேர்த்து வைக்க வேண்டிய அடிப்படை நட்பு என்பதையும், அதைத்தான் அந்த நபித்தோழர்கள் சேர்த்து வைத்தார்கள் என்பதையும், இதை அவர்களுக்கு பெற்றுத் தருவதற்கு அடிப்படையாக இருந்த மூன்றே காரியம். ஒன்று இஸ்லாம், இன்னொன்று இஸ்லாத்தை கற்றுத்தர வந்த குரான், அந்த குரானுக்கு விளக்கமாக வந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபி அவர்கள் ஒரு துஆவை சொன்னார்கள். ரதீத்து பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனா. நான் அல்லாஹுவை கடவுளாகவும் முஹம்மதை தூதராகவும் இஸ்லாத்தை என் மார்க்க நெறியாகவும் ஏற்றுக்கொண்டேன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் ஈமானின் சுவையை உணர்ந்தான் என்று சொன்னார்கள். சரியான நட்பு என்பது நபித்தோழர்கள் சென்ற வழி, நபிகளார் காட்டிய வழி என்பது இந்த இஸ்லாத்தை அளவு கடந்து நேசியுங்கள், படைத்தவனுக்காக நேசியுங்கள், படைத்தவனுக்கு பிடித்த அடிப்படையில் செயல்படுங்கள். அது உங்களை இந்த உலகத்திலே நீங்காத ஒரு கண்ணியத்தில் வாழ வைக்கும், மரணத்திற்கு பிறகு மிக பெரும் பொக்கிஷமான சொர்க்கத்திலே உங்களை நுழைய வைக்கும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.